இன்னைக்கு நம்ம ஜவ்வாது மலையில் இருக்கிற முக்கியமான 5 இடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் முதலாவதாக இருக்குது பார்த்தீங்கன்னா பீமன் ஃபால்ஸ். இது ஜமுனா மத்தியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹாலிடேல நிறைய சுற்றுலா பயணிகள் வருவாங்க. இங்கே குளிக்கிறதுனா குளிச்சிக்கலாம். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா கோலப்பநேரி. இது ஏரின்னு சொல்கிறத விட போட்டிங் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. ஃபால்ஸில் குளிச்சுட்டு வந்து இங்கே போட்டிங் பண்ணால் வேற லெவலில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஜமுனா மத்தியிலேருந்து ஒரு 600 மீட்டர் தான் வரும். பக்கத்தில் தான் நடந்து போனாலும் போயிடலாம். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா வைனுபாப்பு அப்சர்வேட்டரி. இது வந்து காவலூர்ல இருக்கு. ஆசியாவின் 2வது மிகப்பெரிய தொலைநோக்கி இங்க தான் அமைஞ்சிருக்கு. இதுக்கு வந்து சனிக்கிழமை 2 மணிக்கு மேல தான் அலோவ் பண்ணுவாங்க, மற்ற நாள் அலோவ் பண்ண மாட்டாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற இடம் பாத்தீங்கன்னா அபிர்தி ஜுவாலஜிக்கல் பார்க். இது வந்து ஜமுனா மத்தியில இருந்து ஒரு 36 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா மான், முதலை, பாம்பு, குள்ளநரி, அப்புறம் மயில்கள்லாம் இருக்கும். குழந்தைகளோடு போனீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். 5வதா நம்ம லிஸ்ட்ல இருக்க இடம் பாத்தீங்கன்னா தென்மலை அத்திப்பட்டு ஃபால்ஸ். இது வந்து ஜமுனா மத்தியில இருந்து ஒரு 26 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த ஃபால்ஸுக்கு பாத்தீங்கன்னா வண்டியில எதுவும் போகாது, கொஞ்சம் தூரம் நடந்து போற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம என்ட்ரி டிக்கெட்டும் எதுவும் கிடையாது, நீங்க ஃப்ரீயாவே போய்க்கலாம்.